ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மரித்தும் பேச முடியுமா? அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். பல ஆண்டு காலமாகவே நவீன சிகிச்சையில் கால், இடுப்பு, மண்டையோடு ஆகியவற்றில் உலோகத் தகடுகள் பொருத்தப்படுகின்றன. பல்மாற்று சிகிச்சையில் கோபால்ட், டைட்டானியம், சில சமயங்களில் தங்கமும் உபயோகிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட சிகிச்சை பெற்று இறந்தவர்களை ஐரோப்பிய நாடுகளில் மின் தகனம் செய்யும் பொழுது உலோக பாகங்களை பிரித்தெடுக்கின்றார்கள். முன்னதாக இறந்தவர்களின் உறவினர்களிடம் இதற்கான அனுமதி பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி 2013ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இங்கிலாந்து தேசத்தின் 260 மின்தகன நிலையங்கள் உள்ளன. அவற்றில் 130 நிலையங்களுடன் ஆர்த்தோ மெட்டல் என்ற டச்சு நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த நிறுவனம் இப்படிப்பட்ட உலோகத்தை சேகரித்து விற்பனை செய்கின்றது. ஒரு வருடத்திற்கு இங்கிலாந்தில் மட்டும் 75,000 கிலோ உலோகம் கிடைக்கின்றதாம். இதை விற்று கிடைக்கும் லாபத்தை தர்ம காரியங்களுக்கு நன்கொடையாக கொடுத்து விடுகிறார்கள். இந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை 10 லட்சம் இங்கிலாந்து பவுண்டுகள் நன்கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் அந்த நேரத்தில் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு மேல் ஆகும். சரி, இந்த உலோகத்தை வாங்கினவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவற்றை மறுசுழற்சி செய்து விலையுயர்ந்த உலோகங்களை கார் மற்றும் விமான பாகங்கள் செய்வதிலும், இதர உலோகங்களை போக்குவரத்து தடுப்பு கம்பி வேலிகளாகவும் போக்குவரத்து குறியீடுகளை செய்யும் தகரமாகவும் செய்கின்றனர். இதற்கு முன்னர் இந்த கழிவு உலோகங்கள் வீணாக புதைக்கப்பட்டு வந்தன. மறுசுழற்சி மாற்று வழிகளை கண்டுபிடித்தல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தான் இறந்தவர்களின் உடல் பாகங்களும் தானம் செய்யப்படுகின்றன. எதிர்ப்பாளர்கள் இது குறித்து பல சர்ச்சைகள் எழுப்பினாலும், ஒருவர் இறந்த பின்பும் சமுதாயத்திற்கு பயன்படுகிறார் என்று அநேகர் கருத்து கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறந்த பின்னரும் சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டியது அவசியமாகிறது. எப்படி? ஆபேல் தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தி நீதிமான் என்று சாட்சி பெற்றதினால் மரித்த பின்னரும் பல 100 ஆண்டுகள் கழித்து நம்முடன் அவனது நற்கிரியைகள் பேசுகின்றன. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். நாமும் நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மேன்மையான காரியங்களை செய்தால் மரித்த பின்னர் நாமும் பின் சந்ததியாருடன் நம்முடைய நற்குணங்கள் மூலம் பேசலாம். எனவே தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.